வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்டுல ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒரு காய்கறி இருக்கு. ஆனா அத நிறைய பேர் லேசா எடுத்துக்கிறோம். சிலர் அத சாப்பிடவே மாட்டோம். ஆனா அந்த ஒரு காய்கறி உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், பாடி வெயிட்ட குறைக்கிறதுக்கு உதவும், இதயம் பாதுகாப்பா இருக்க உதவும். அந்த காய்கறி என்ன தெரியுமா? அதுதான் முட்டைக்கோஸ். ஆமாங்க. நம்ம அன்றாட சமையல்ல சாப்பிடுற இந்த முட்டைக்கோசோட நன்மைகள் பத்தி தெரிஞ்சா நீங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போனதும் கண்டிப்பா முட்டைக்கோசை தான் வாங்குவீங்க. இந்த வீடியோல முட்டைக்கோஸ் சாப்பிட்டா உடம்புக்கு கிடைக்கிற 10 அதிர்ச்சி தரக்கூடிய நன்மைகள் பத்தியும், எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிக நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் அதிகமா சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டைக்கோஸ் ஒரு லோ கலோரி ஃபுட். 100 கிராம் முட்டைக்கோஸ்ல கிட்டத்தட்ட 25 கலோரிஸ் தான் இருக்கு. ஆனா அதுல நார்ச்சத்தும் தண்ணீரோட அளவும் அதிகமா இருக்கிறதுனால வயிறு ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும். அதனால அதிகமா சாப்பிடுறது குறையும், பாடி வெயிட் குறையிறதுக்கும் உதவும். அதனால தான் டயட் பிளான்ல கூட கேபேஜ் சூப்பை டயட் கூட பயன்படுத்துறாங்க. முட்டைக்கோஸ்ல பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் எல்லாமே அதிகமா இருக்கு. இது கெட்ட கொழுப்பை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இதய நோய் அபாயத்தையும் குறைக்கும். அதனால ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. முட்டைக்கோஸ் குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கலை குறைக்கும், குடல்ல நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு உதவும். அதனால கட் ஹெல்த் நல்ல நிலையில இருக்கும். முட்டைக்கோஸ்ல நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இது உடல் அலர்ஜியை குறைக்கும், மூட்டு வலியை குறைக்கும், உடலுக்கு பாதுகாப்பு தரும். அதனால நீண்ட கால நோய்கள் வர்ற வாய்ப்பு குறையும். முட்டைக்கோஸ்ல விட்டமின் சி, விட்டமின் கே, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. இதனால இம்யூன் சிஸ்டம் பலமாகும், சளி, காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் குறையும். முட்டைக்கோஸ்ல இருக்கிற சில காம்பவுண்ட்ஸ் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை நீக்கிறதுக்கு உதவும், லிவர் டீடாக்ஸ் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். அதனால கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும். முட்டைக்கோஸ் சாப்பிட்டா ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும், வயசு ஆகிற அறிகுறிகளை தாமதமாக்கும். இதுக்கு காரணம் அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். முட்டைக்கோஸ்ல விட்டமின் கேயும் கால்சியமும் அதிகமா இருக்கு. இது எலும்புகளை பலமாக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவும். முட்டைக்கோஸ் ஒரு லோ கிளைசமிக் ஃபுட். இதனால பிளட் சுகர் வேகமா உயராது, டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கும் உதவும். முட்டைக்கோஸ்ல இருக்கிற முக்கியமான காம்பவுண்ட்ஸ் குளுக்கோசினோலேட்ஸ். இது உடல்ல கேன்சர் செல்ஸ் உருவாகிற அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவும். யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்னு பார்ப்போம். முட்டைக்கோஸ் நல்ல காய்கறி தான். ஆனா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அதிகமா ரா கேபேஜ் சாப்பிடக்கூடாது. சமைச்சு மிதமான அளவுல சாப்பிடலாம். நாம அன்றாடம் சாப்பிடுற இந்த முட்டைக்கோஸ் ஒரு சாதாரண காய்கறி இல்ல. உடல் எடையை குறைக்கும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்படி பல விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு சூப்பர் வெஜிடபிள் தான் இது. அதனால வாரத்துக்கு குறைஞ்சது 2ல இருந்து 3 தடவை முட்டைக்கோஸை உணவுல சேர்த்துக்கோங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.